காலிஃப்ளவர் கிரேவி. காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டு நன்கு வதக்கிக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வணங்கினதில் அதையும் சேர்த்து நன்கு வதக்கிக்கோங்க. பச்சை பட்டாணி தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதையும் இந்த வணக்கினதில் சேர்த்து பச்சை பட்டாணியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தேங்காய் பால் ஒரு 1/4 மூடி அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை வேக வச்சதை அதிலேயே கொட்டிட்டு தேங்காய் பாலும் அரைச்சதை கொஞ்சம் ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு மஞ்சள் தூள், மசால் தூள் வகைகள் எல்லாம் போட்டுக்கோங்க. இன்னொரு வானிலையில ஆனியனும் தக்காளியும் சேர்த்து நன்கு வதக்கி அரைச்சி ஊற்றிக்கணும். அதில் குக்கரை மூடி 2 சவுண்டு விட்டுருங்க. பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கிரேவி ரெடி ஆயிடும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.